விடுதலை புலிகள் தொடர்பில் பல நெடுமாறன் கண்டனம். அதிபர் செயலகத்திற்கு முன் பதற்றம், குவிக்கப்பட்டு காவல்துறையினர். ரணிலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பந்தன். அமுலாகும் சட்டம், சிக்கப்போகும் பலர். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீடிப்பது அநீதியானது என்றும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் பாதகமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி நேற்றைய தினம் விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை மத்திய அரசு நீடித்துள்ளது. அதன்படி உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலையை காரணமாக காட்டித்தான் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது. அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட பல்நோக்கு புலனாய்வு குழு 20 ஆண்டு காலமாக யாரையும் கைது செய்யாமல் காலங்கடத்தி இறுதியில் கலைக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலைமையில் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீடிப்பது எந்த வகையிலும் நீதியின் பால்பட்டதல்ல. அநீதியான இந்த தடை விதிப்பை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை ஏற்படுத்தி தமிழர்களை ஏறி மிதித்தால் கோட்டாபயவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சம்பந்தன் எச்சரித்துள்ளார். இறுதிப் போரில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. அதனால் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்தி வருகின்றார்கள். திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறிய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 இரவு வேளையில் போலீசாரால் அடாதாட முறையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று அம்பாறை மாவட்டம் கல்முனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வுக்கு போலீசாரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்தி தமிழர்களை ஏறி மிதித்தால் கோட்டாபயவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சம்பந்தன் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் செயலகத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று காரணமாக அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லஞ்சம், ஊழல், வீண்விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு ஏற்பாடு செய்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாகவே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாகைகளை அப்புறப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனை அடுத்து காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபரின் மேலதிக செயலாளர் கபில முனசிங்கவிடம் மகஜரொன்றை கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதிகளில் ஒருவரான எழிலனின் மகள் இலங்கையில் சட்டத்தரணியாக படிப்பை முடித்துள்ளார். விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் சசிதரன் மாவிலாறு அடையை மூடி இறுதிக்கட்ட போருக்கு வழிவகுத்தவர் என்று இராணுவ வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகின்றார். இறுதிக்கட்ட போரின் போது அவர் இராணுவத்திடம் சரணடைந்ததாக எழிலன் மனைவி அனந்தி சசிதரன் தெரிவித்திருந்த போதும் இராணுவம் அதனை மறுத்திருந்தது. எனினும் எழிலன் தொடர்பில் அதன் பின்னர் எதுவித தகவல்களும் வெளியாகவில்லை. கடந்த காலத்தில் எழிலன் மனைவி அனந்தி வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக பதவி வகித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது எழிலனின் மகள் நெல்விழி LLBயின் லோ பட்டம் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் செயற்பட்டதாக தொழிலதிபர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அதற்கமைய அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திலித் ஜெயவீர இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டத்தை பசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்கள் இருந்ததாக திலித் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதுவரையில் உறுதியான பதிலை வழங்கவில்லை என மொட்டு கட்சி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவும் நேற்று அதிபர் ரணிலை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியதாக மொட்டு கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இருதரப்புக்கும் இடையிலான பிரச்சினைகள் தொடர்பில் இதுவரை 7 சுற்று பேச்சுக்கள் பசில் ராஜபக்ஷவுக்கும் அதிபருக்கும் இடையில் நடத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பில் தமது கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் பசில் ராஜபக்ஷ விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசாரம் எதிர்வரும் 26ஆம் திகதி அனுராதபுரம் கலாவெல பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. அன்றிலிருந்து தேர்தல் பிரச்சார வேலை திட்டம் தொகுதி வாரியாக ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆட்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரஷ்ய உக்ரைன் போரில் தொடர்பு பட்டுள்ள இலங்கையை சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இவ்விடயம் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சுமார் 288 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஆட்கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட இராணுவ அதிகாரி உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்கடத்தலில் பலர் சிக்கியுள்ளனர். எனவே இந்த ஏமாற்று முயற்சிகளில் பொதுமக்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் ஒரு செயல்பாட்டு உண்மை மற்றும் நல்லிணக்க வேலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமானது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனை எதிர்வரும் தேர்தல்களின் மூலம் தெரிவு செய்யப்படும் தலைவர்கள் நனவாக்குவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகின்றதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிகாரி தாங்கள் எந்த அரசாங்கத்தையும் கவிழ்க்கப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார்.